நெய்ச்சோறு செய்ய போகிறேன். ரஹ்மான் பிரதர் அஸ்லாம் வலைக்கும் தங்கச்சி. லைக் அண்ட் ஜும்மா முபரக். நன்றி அண்ணா. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து. ஜும்மா முபாரக் உங்களுக்கும் அண்ணா. லைக் தேங்க்யூ ஸோ மச். நெய்ச்சோறு ஆக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். சட்டி காஞ்சோன்னு தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன். கத்தி சமையல் பண்ணுறீங்களா? பண்ணுங்க. இந்த பல்லாரி வெங்காயம் 2, கொஞ்சம் மல்லி இலை போட்டிருக்கேன். சதீஷ் என்னையும் அவர் அழைத்தார். நான் போகவில்லை. நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டேன். யாரு? சதீஷ் மத்தியானம் சாப்பிட்டீங்களா? இப்போ நம்ம எல்லோரும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் முழுசாக போடுவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா இஞ்சி பூண்டோடையே அரைச்சிட்டேன். முழுசாக நம்ம சாப்பிடும்போது வாயில் வராதில்ல. ஏலக்காய், கிராம்புலாம் வாயில் குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனீஸியாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம கொடுக்க முடியாது. அதனால் இஞ்சி பூண்டோடையே சேர்த்து நான் 4 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்து அரைச்சிட்டேன். நான் காப்படி தான் ஆக்க போகிறேன். அதனால் இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்ச விழுது. ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், முழுசாக போடாமல். அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை ஒன்று. சதீஷ் ஆமாம். என்னது ஆமாம்? நான் இப்போ போயிடுவேன் அக்கா. சரி பண்ணுங்க, பார்க்குறேன் பிறகு. ஓகே. நெய்ச்சோறு சிக்கன் கிரேவிக்கு, முட்டை கிரேவிக்கு, மட்டன் கிரேவிக்கு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, முட்டை குழம்பு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் நெய்ச்சோறு. இப்போது ஒரு தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய். நெய்ச்சோறுக்கு 1 ஸ்பூன் இப்போ நெய் போட்டுக்கிடுவோம். லாஸ்ட்டு இறக்கையில் 1 ஸ்பூனு. ஓகேவா? அவ்வளோதான். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். வதங்கட்டும். உப்பு போட்டோம். கல் உப்பு. இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி இலை கொஞ்சம் போட்டு தேங்காய் நெய்யிலையும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இதில் உப்பு போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். பிரியாணி மாதிரி ரொம்பலாம் வதங்க வேணாம். நல்லா வெந்துட்டால் போதும். ரொம்ப கருகிற மாதிரி ப்ரௌனிஷெல்லாம் வர வேணாம்.